அன்பு நேர்களே, 24 மணி நேரத்துக்குள் முன்பாக, அதாவது நாம் நேற்று வழங்கியிருந்த ஒரு காணொளி, களுத்துறை எச்குவாய் அவரின் ஒரு கற்பாடு, அவரின் வண்டவாளங்களை தண்டவாளங்களை கொண்டு வந்தோம் இல்லையா? அது கடந்த 24 மணி நேரத்துக்குள் இப்பொழுது போலீஸ் ஹெட் குவார்டர்ஸில் இருந்து ஒரு சீனியர் டிஐஜி ஒரு கருப்பாடாக வெளிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கேவலம் பாருங்களேன், இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதாவது இந்த போலீஸ் திணைக்களத்தை நாங்க முதல்ல பெற்றிருந்தோம்னா, ஒரு சீனியர் டிஐஜி என்பவர் ஒரு நாட்டின் ஐஜிபிக்கு அடுத்த பதவியை செகண்ட் ரேங்க் என்று சொல்லுவாங்க. 2ஆம் பதவியில் இருக்கின்றவர் தற்செயலாக, அதாவது ஒரு சீனியர் டிஐஜி இருக்கிறவர் ஐஜிக்கு போட்டி போடக்கூடிய ஒருவர். ஒரு 5 பேரை நிறுத்துவாங்கன்னு சொன்னா அரசாங்கம் விரும்புகிற நபரை தானே கொண்டு வராங்க என்றால், இந்த சீனியர் டிஐஜி அந்த இன்டர்வியூ போர்டுக்கு, ஐஜிபிக்கான இன்டர்வியூ போர்டுக்குள் போகக்கூடிய தரத்துக்குரிய, அதுவும் போலீஸ் தலைமை காரியாலயத்தில் இருக்கின்ற ஒரு சீனியர் டிஐஜி என்கின்றவர். அது சீனியர் டிஐஜி அட்மின் என்று இருப்பார், அல்லது சீனியர் டிஐஜி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இருப்பாங்க. இங்கு நமது 9 மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு டிஐஜி இருப்பது போன்று அரிதான ஒரு பதவி, 2ஆம் பதவி, மிக அவசியமான முக்கியமான பதவி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டிஐஜி என்ன செஞ்சிருக்கிறார்னு சொன்னால், பாருங்கள் எவ்வளவு கேவலம். கருப்பாடு பேர் சொல்ல விரும்பலாது, நாங்களும் பேர் சொல்லலாது. அதாவது போலீசாரின் மிகவும் இரகசியமான உள்ளக தகவல்களை வெளி தரப்பினருக்கு வழங்கியமைக்காக அந்த சீனியர் டிஐஜிக்கு எதிராக சிஐடியில் ஐஜிபி முறைப்பாடு செய்திருக்கின்றார். அத்துடன் போலீஸ் கமிஷனிலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஆக இந்த கருப்பாட்டுக்கு ஒரே ஒருத்தர் தான். இந்த கருப்பாட்டுக்கு எதிராக ஒரு சிஐடி இன்கொயரி கொண்டு போகும், 2வது போலீஸ் கமிஷன்ல போகும். எப்படி பார்த்தாலும் ஆதாரபூர்வமாக ஐஜிபி கம்ப்ளைண்ட் பண்ணியார். இப்ப ஐஜிபியை தவிர வேற கீழ்மட்டம் யாரும் இவருக்கு எதிராக முறைப்பாடு செய்ய முடியாது. ஏனென்றால் சீனியர் டிஐஜிக்கு மேல் கொண்ட பதவியில் ஒரே ஒருத்தர் தான், ஐஜிபி தான். அவர் தான் முறைப்பாடு செய்யலாம். அப்ப ஐஜிபிக்கு எதிராக யார் வைக்கலாம்? டிஃபென்ஸ் செக்ரட்டரி வைக்கலாம், டிஃபென்ஸ் மினிஸ்டர் வைக்கலாம். இதுதான் இந்த ரூல்ஸ் அடிப்படையில். அதற்காகத்தான் ஐஜிபி அவர்கள் முன்வந்து 2 முறைப்பாடுகளையும் இன்று நண்பகல் தாண்டி, இன்று புதன்கிழமை நண்பகல் தாண்டி அந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பாரிய குற்றச்சாட்டு. இவனுக்கு அடையப்பா, என்னடா நீங்க எல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லாம இந்த காசு பணத்துக்காக கேவலங்கட்ட பதவியும் எடுத்து கேவலப்பட்டு ஒரு சிங்கள இனத்துக்கு அவமானம், அந்த சிங்கள படைக்கு அவமானம், காக்கி சட்டைக்கு அவமானம், இப்படி எத்தனை பட்டியலை நாங்க கொண்டு போகலாம். 24 மணி நேரம் கடந்து, அதாவது நாங்க என்ன சொன்னோம், களுத்துறை உண்டு, அது ஒரு ஜந்து, அடுத்த ஜந்து வந்துட்டு. அப்ப இன்னும் இருக்குது. இப்ப இதோட நீங்க முடிக்கல, இன்னும் இருக்குது எத்தனையோ. ஒவ்வொரு கட்டமாக வருகின்ற போது அந்த கருப்பாடுகளை நாமளும் வெளிக்கொண்டு வருவோம். சம்பந்தப்பட்ட மூத்த சீனியர் டிஐஜி சில சமூக ஊடக கணக்குகளுக்கு ஐஜிபி மற்றும் பிற மூத்த போலீஸ் அதிகாரிகள் பற்றிய தவறான தகவல்களை வழங்கியதாகவும், மிகவும் இரகசியமான உள்ளக போலீஸ் ஆவணங்களை வெளிப்புற போலீஸ் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதாகவும், வெளிப்படையான தகவலின் அடிப்படையில் காவல்துறை தலைவர், போலீஸ் மாதிபர் இந்த நடவடிக்கைகளை எடுத்ததாக காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் இன்று தெரிவித்திருக்கின்றது. ஆக போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் இந்த விடயத்தை இப்பொழுது ஊடக பரப்பிலும் செய்தி கசிந்திருக்கிறது. போலீஸ் மாதிபர் ஐஜிபி சட்டத்தரணி பிரியந்த வீரசூரி அவர்கள் மூத்த துணை காவல் ஆய்வாளர் ஒரு சீனியர் டிஐஜி ஒருவருக்கு எதிராக தேசிய போலீஸ் ஆணையகம் மற்றும் போலீஸ் கமிஷன் மற்றும் குற்ற புலனாய்வு துறையிடம் 2 தரப்பிடமும் அவர் ஒரு முறைப்பாடை செய்திருக்கின்றார். அதன்படி காவல்துறை தலைமையகத்தில் உள்ள உயர் பதவியில் இருக்கும் சம்பந்தப்பட்ட மூத்த சீனியர் டிஐஜியை இடமாற்றம் செய்து அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை தொடங்குமாறு ஐஜிபி வீரசூரிய அவர்கள் காவல்துறை கமிஷனிடம் ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். குறித்த சீனியர் டிஐஜி மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் பற்றிய தவறான தகவல்களை பிற சமூக ஊடக கணக்குகளுக்கு, வலையமைப்புகளுக்கு வழங்கியதாகவும், மிகவும் பரம இரகசியமாக பாதுகாக்கப்பட்ட போலீஸ் காவல்துறையின் உள்ளக தகவல்கள் பற்றிய ஆவணங்களை
வெளித்தரப்பினருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் வெளியான தகவலை தொடர்ந்து காவல்துறை மாதிபர் இந்த நடவடிக்கைகளை எடுத்ததாகவே போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் இன்றைய செய்தியாக கொடுத்திருக்கின்றது. குருநாகல் பகுதியைச் சேர்ந்த சமூக ஊடக ஆர்வலர் என்று கூறப்படும் ஒருவருக்கும் இந்த சீனியர் டிஐஜிக்கும் இடையிலான பொய்யான உரையாடல் அடங்கிய ஒரு ஆடியோ பதிவை, அதாவது உண்மைதான் சோடிக்கப்பட்ட கதையாக, வீடியோ ஆடியோ உண்மை ஆனா சோடிக்கப்பட்டது அடங்கிய ஆடியோ பதிவையும் ஐஜிபி தேசிய காவல் கமிஷனிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பதிவில் ஐஜிபி மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சீனியர் டிஐஜி கிட்ஸ்ரி ஜெயலட்சுமி ஆகியோரை குறிவைத்து சோடிக்கப்பட்ட கூற்றுக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப இது எங்க வருது? தென்பகுதிக்கு யார் இருக்கிறாங்க? தென்பகுதிக்கு டிஐஜி என்ன? தென்பகுதி டிஐஜியோட இவர் என்ன கோபம்? தென்பகுதி அங்க இருக்கு காலி மாத்திர தங்கால அங்கதானே. இப்ப அங்க என்ன நடக்குது? அங்கதானே அந்த குடுவெல்லாம் பிடிபடுகிறது. அப்ப அந்த டிஐஜி யாரு? தென் மாகாண டிஐஜி கிட்ஸ்ரி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் மிக, அதாவது ஐஜிபியுடன் ஒத்துழைத்து இந்த இதனுக்கு பாட கட்டுவதற்கு, இந்த போதை மாஃபியாக்களுக்கு பாடை கட்டுவதற்காக அவர் அழகாக செயல்பட்டு வருகின்றார்கள். வாழ்த்துக்கள். அவருக்கு எதிராக சிங்கள மக்கள் மத்தியில் பொய்யான போலியான செய்திகள் இந்த கருப்பாடு வெளியாகிருக்குது. இது எப்படி அவருக்கு, அதாவது கெஸ்ரி அவருக்கு அங்க என்ன செய்றாங்க? எல்லா இந்த பன்னாடை, இந்த போதை பன்னாடைகளை எல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் நிறுத்தி அவங்களுக்கு பூசையும் செஞ்சு எல்லா வேலையும் அவர் பார்க்கிறார். அவரை கிளப்பணும் அங்கிருந்து. இப்ப அதாவது இந்த அதாவது கொஞ்சம் கடினமான அதிகாரிகளை கிளப்பணும் இந்த கருப்பு நாய்களுக்கெல்லாம். அதனால அவருக்கு எதிராகவும், அதாவது ஐஜிபிக்கும் இந்த சீனியர் டிஐஜிக்கும் கிட்ஸ்ரி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகத்தான் குறிவைத்து சோடிக்கப்பட்ட கூற்றுகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஐஜிபி வீரசூரி அவர்கள் சிஐடியிடம் தனித்தனியாக புகாரளித்துள்ளார்கள். அதன்படி ஐஜிபி வீரசூரிய மற்றும் ஆடியோ உரையாடலில் ஈடுபட்ட சமூக ஊடக ஆர்வலர் என்று சிஐடி வாக்குமூலங்களை நாளை முதல் பெற இருக்கின்றார்கள். சிஐடிக்கும் தொடர்ந்து நல்ல வேலை வருகிறதா? சும்மா உறங்கல பாருங்க. சம்பளம் எடுத்து நீங்க சும்மா இருக்கீங்களா? மக்கள் வேலையை செய்யுங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய சீனியர் டிஐஜியிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை சிஐடி எடுத்து வருகின்றன. இதே நேரம் உத்தியோகபூர்வமாக போலீஸ் கமிஷனுக்கு இவர் ஆஜராக வேண்டி வரும். அங்க போய் என்ன சொல்லப்படுற ஆதாரபூர்வம் எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அண்ணாஜிக்கு ஒரு விஓபி ஒன்று வரணும். இந்த என்கொயரி எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு விஓபி ஒன்று வந்து அங்க அதுக்கு சட்டமாதிபதி ஆலோசனை பெற்று அண்ணாஜி அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒழுங்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படும். ஆக இந்த மாதிரி இந்த எட்டப்பர் வேலைகளில் இந்த காகிச்சாட்டை போட்டுக்கொண்டு ஒரு நாட்டின் 2வது போலீஸ் பதவியில் இருக்கின்ற இந்த கருப்பாடெல்லாம் என்ன சொல்ல, எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாருங்களேன். அடே தண்ட மக்களை அழிக்கிறதுக்காக இந்த சிங்கள பாவப்பட்ட மக்கள், ஆக ஒரு சிறிய நாட்டுக்குள்ள ஒரு 75-80% ஆள்ற மக்கள், அந்த மக்களை நீங்க பாதுகாப்பீங்களா இல்ல ஒட்டு மொத்தமாக விஷம் கொடுத்து சாவ வைக்க போறீங்களா? அங்கதான் பாரு, எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு தான் அழிவு. இங்காலே பெரிய ஒரு விஷம் காக்குறீங்க இந்த சிறுபான்மைக்கு இனத்துக்காக. பெரும்பான்மை இனம் என்று குத்திக்கிட்டு உங்களுடைய இனத்தை நீங்க என்ன சொல்றது, ஒரு 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 பேசிக்காக நீங்க பாதுகாக்கணும் இல்லையா? இந்த மக்கள் பாவம் இல்லையா? இந்த மக்களை கொண்டு கடல்லையா, சிங்கள மக்களை கொண்டு கடல்லையா தள்ள முடியும்? நீ உண்ட குடும்பமும் கொண்ட புள்ள குட்டியும் ஜொலிக்கிற மாதிரி வாழ்றதுக்கு, நகை நாட்டு போடுறதுக்கு, ராப்பட்ட வெளிநாட்டு பிராண்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை. இந்த குடுக்காரங்க கொண்டு காசை தரணும். உண்ட மனைவி மக்களுக்கு எல்லாம் நல்ல அவன் இந்த அன்பளிப்பை செய்யணும். அதை நீ வாங்கணும் என்றால் ஐஜிபிக்கு எதிராகவும் இந்த தென் மாகாணத்துக்கு பொறுப்பான டிஐஜிக்கு எதிராகவும் நீ விஷங்காக்குவியா? இதெல்லாம் வெளியாம விட்டுருவாங்களா? அதெல்லாம் அந்த காலம், இந்த ஆட்சியில இந்த மாதிரி கருப்பாடுகளை இனங்காண்டு களையெடுப்பதில் அரசாங்கமும் பாதுகாப்பு துறை பொறுப்பாளரும் மிக தீவிரமாக இருக்கின்றாள் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் அழுத்தி வைக்கின்றோம். விடமாட்டேன்டா அவன் சொல்லுவா போல, எங்க போனாலும் உங்களை துரத்துவம் இல்லை. எனவே இந்த மாதிரி கருப்பாடுகள் எல்லாம் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எமதவா, இந்த நாட்டு மக்களின் அவா. சிங்கள மக்கள்னாலும் இந்த நாட்டு மக்கள், அவர்களும் இந்த அந்த இளைஞர்களும் பாடசாலை மட்டத்தில் மிக அதிக அளவு, கொழும்பு தொட்டு கொழும்பை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த குடும்ப பரப்பிக்கிறார். அப்ப உங்களுடைய இனத்தை நீங்க அழிக்கலாமடா பாவிகளா? டேய் நாசமா போன குருட்டு ஜென்மங்களா, கம்முலாட்டிகளா? நீங்க எப்படிரா, நீங்க ஒரு 5-10 பேர் உங்களை குறிப்பிட்ட ஒரு குரூப் மட்டும் நல்லா இருக்கணும்னா அந்த மக்கள் அழிக்கணுமா? பாடசாலை கல்வி கற்க வேண்டிய இந்த பாருங்க, தூக்கு தண்டனை கையில் 5 மாணவர்கள்
என்ன எல்லாம் காசு பணத்தை ஆசை காட்டிருப்பான், ஒரு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்திருப்பான், தூக்கிட்டு போயிருப்பான் ஸ்கூலுக்குள்ள, அப்படி சப்ளை பண்ணிட்டான். மிகப்பெரிய ஸ்கூல் எல்லாம் கொழும்பில் இருக்கின்ற பிரபலமான ஸ்கூல்கள் எல்லாம் போதை வஸ்து 10 ஆண்டு காலமாக கொடி கட்டி பறக்குது. இது மைந்தன் கம்பெனி பார்க்க மாட்டாங்களா? பார்க்கலையே. அப்ப இந்த மோட்டு சீனா மக்களுக்கு விளங்கணும். உங்களுடைய இனங்களை அழிக்க வந்த பன்னாட பரதேசி யாரு? இப்ப உங்களை காக்க வந்தது ஜேவிபியா, அழிக்க வந்துச்சா? எனவே இது பற்றியும் நாங்கள் மிக விரைவில் ஒரு சிங்கள சேனல் ஊடாக சில செய்திகளை கொண்டு வர போகின்றோம். ஏனெனில் நாம் இங்கே கொட்டுகின்ற அந்த எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் சிங்கள மக்கள் மத்தியிலும் செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு மிக விரைவில் சிங்கள ஒரு காணொளியும் இதன் உடனிருந்து ஒளிபரப்பப்படும் என்பதையும் எமது மக்களுக்கு அறிய தருகின்றோம். மிக பல விடயங்கள் புதைந்து கிடக்கின்ற சிங்கள மக்களில் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையும் ஒன்று இருப்பதால் மிக விரைவில் அதற்கான ஒழுங்குகளை நிறுவனம் செய்து வருகின்றது என்பதையும் தருகின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.